ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு 80,000 rupees ஆர் 90,000 rupees மேக்ஸிமம் 1 lakh rupees வந்து ஒரு மந்த்லி எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ரொம்ப சின்ன பிஸ்னஸ் ஐடியாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா தான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இந்த அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப ப்ராஃபிட்டபிள் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் கூட அந்த பிஸ்னஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 square feet ஏரியா இருந்த போதும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சூப்பராக ரன் பண்ணலாம். நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாங்க. மார்க்கெட்டிங் பிளான் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து வேணும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பிளான் இல்லை அப்படின்னா மேபி நம்ம வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கு கூட மிகப்பெரிய சான்ஸ் இருக்குதுங்க. இந்த பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸுக்கு வந்து லேபர்ஸ் தேவை கிடையாது. கண்டிப்பாக நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷினரி ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். 20,000 வந்து மெஷினரி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. மெஷினரியோட பெஸ்ட் பில்லிங்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து மெஷினரி வாங்கிக்கிங்க. இந்த மெஷினரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வர கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் இதை விட கம்மியான பிரைஸ்ல ஒரு நல்ல குட் குவாலிட்டியோட மிஷினரி வந்து கண்டிப்பாக கிடைச்சுன்னா நீங்கள் அந்த மிஷினரியும் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. இந்த மிஷினரி ஈஸி ஆப்ரேஷன்ஸ் தான். அவங்க வந்து நல்ல ஸ்கில்ஸ் வேணும், மிஷினரி ஆப்ரேட்டிங் ஸ்கில்ஸ் வேணும், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஈஸியான பிஸ்னஸ் தான், நல்ல புரிதல் ஏற்படுத்தலாம் ஈஸியாக வந்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வந்துருக்குன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, புது வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி ஒரு பிஸ்னஸ் தொழில் தொடங்குறது, அந்த தொழிலிருந்து எப்படி நம்ம ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நல்ல பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் சேனலில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் அவைலபிள் இருக்குங்க, போய் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் எப்படி மேக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆயில் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் தான் பார்க்க போறோம். அதை மேக் பண்ணி எப்படி பேக் பண்ணி எப்படி வந்து ரீட்டைல்ல சேல்ஸ் பண்றது, எப்படி ஹோல்சேல்ல சேல்ஸ் பண்றது, எப்படி ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றது, ஆன்லைன் ஷாப்பிங்ல இ-காமர்ஸ்ல எப்படி சேல்ஸ் பண்றது தான் இன்னைக்கு வந்து வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா பார்க்க போறேங்க. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க எப்படி ஒரு 80,000 rupees ஆர் 90,000 rupees மேக்ஸிமம் 1 lakh rupees வந்து ஒரு மந்த்லி எப்படி வந்து ஏர்ன் பண்றது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து பிசினஸ் ஐடியா வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரிய வருங்க. இந்த பிசினஸ் பார்க்குறப்போ அந்த மிஷினரி வந்து லோ கன்சம்ஷன் தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வராது. இந்த மிஷினரி வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது மிஷினரி கிடையாது, ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே மாடல் தான். ஜஸ்ட் வந்து ஏசி கரண்ட்ல 220 volts உங்களுக்கு வந்து வோல்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஷினரி வந்து அருமையாக குட் கண்டிஷன் ரன் ஆகுங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய டார்கெட் என்ன, உங்களுக்கு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். மார்க்கெட்டிங் பிளான் மீன்ஸ் நீங்கள் மிஷினரி ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஆயில் மேக் பண்ணுறீங்கன்னா கோகனட் வாங்குறீங்க, ஓகே, அந்த பருப்பு வாங்குவீங்க, ஆயிலும் மேக் பண்ணுவீங்க, பேக்கும் பண்ணிடுவீங்க. அது எங்கே கொண்டு சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து நல்ல ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். அது டார்கெட் ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஜாப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக வந்து பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஆயில் ப்ரெஸ் மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கோல்டு ப்ரெஸ் மிஷினரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கல இந்த நேம் சொல்லி. இந்த மிஷினரி ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220 volt வந்து ஏசி கரண்ட் தேவைப்படுதுங்க. பவர் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1.5 யூனிட் வந்து பவர் தேவைப்படுது. மீட்டர் வந்து ஓடும் உங்களுக்கு வந்து. இந்த மிஷினரி வெயிட்டேஜ் வந்து 40 kilograms இருக்குது. ஒரு ஆள் வந்து ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி வெயிட்டேஜ் தான் இருக்குது மிஷினரி ரன் பண்ணுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு யூஸுக்கு கூட இந்த மிஷினரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வேணா பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். மிஷினரி சைஸ் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மிஷினரி வந்து. சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 24 inches வருதுங்க, வித் வந்து 9 inches வருது. அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 24 inches வருதுங்க. ரொம்ப காம்பாக்டான மிஷின், ரொம்ப சின்ன சைஸ் மிஷினரி தான்.
இன்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 8 to 10 kg வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இது வந்து அதுக்கப்புறம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன லைசன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆயில் மேக் பண்ணுறதுனால FSSAI லைசன்ஸ் தேவைப்படுதுங்க. பேக்கேஜிங் பாட்டில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர் வந்து ஹோல்சேல் பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸ் கேன்டீன்ஸ்க்கெல்லாம் 5 லிட்டர் இருப்பாங்களே, அது மாதிரி வந்து 5 லிட்டர் பேக்கும் தேவைப்படுதுங்க. லேபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொந்தமாக வீட்டில் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் அது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் போயிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் இருக்கீங்க, சைடு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம். ஒரு 500-600 வேஜஸ் டெய்லி வேஜஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைமில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் காலேஜ் ஃபீஸை நானே பே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாங்க. 9 to 5 ஜாப் போகிறாங்க இல்லையா, ஸோ ஐ மீன் 5 o'clock மேக்ஸிமம் 6 o'clock வீட்டுக்கு வந்தாலும் கூட மினிமம் ஒரு 2 to 3 years ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிட்டையர்டு பீப்புள்ஸ் 58 years 60 yearsக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து யாரை டார்கெட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் ஆயில் மேக் பண்ணுறது ஓகே, பேக்கேஜிங் பண்ணுற ஓகே, ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணுற ஓகே, கம்பெனியில் இருந்து அது எங்கே கொண்டு சேல்ஸ் பண்ணுறது, எங்கே மார்க்கெட் பண்ணுறது நம்ம தொழிலில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்ஸில் பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஷாப்ஸில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, ஹோட்டல்ஸு, கேன்டீன்ஸு, அதுக்கப்புறம் கேட்டரர்ஸ், சமையல்காரர்கள் இருக்கிறாங்களா அவங்க பெரிய பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் வெட்டிங் ரிசப்ஷன்லாம் போய் பண்ணுவாங்களா அவங்க மார்க்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஹாஸ்டல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாஸ்டல்ஸில் மார்க்கெட் பண்ணலாம். பாய்ஸ் பிஜிஸ் கேர்ள்ஸ் பிஜிஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே கேன்டீன்ஸ் இருக்கும், அங்கே பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸில் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணலாங்க. நீங்கள் இ-காமர்ஸ் சைட் அப்படின்னு போகிறப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கஸ்டமர்னா அலிபாபா, இந்தியா, ட்ரேட்ஸ் இந்தியா நல்ல மார்க்கெட்டு, ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து நல்லா வருமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அதை ஹோல்சேலாக வாங்கி அவங்க ரீட்டெயிலில் சேல்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை டீலர்ஷிப் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆயில் டீலர்ஷிப் வச்சுக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க நல்ல ப்ராடக்ட் மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் B2C கஸ்டமர் இ-காமர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்க்ளோஸ், மிந்த்ரா, பேடிஎம் அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இ-காமர்ஸ் சைட் ஆன்லைன் சைட்ஸ் ஆகட்டும் ஆஃப்லைன் சைட்ஸ் ஆகட்டும் நல்லா வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஆயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கால்குலேஷன் நான் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ புரிதலுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோகனட் ஆயில் வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். 1 kg ஆஃப் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுது, அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இந்த அவுட் ஆஃப் திஸ் ஆயில் வந்து கிடைக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அந்த கோகனட் கொப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மேக் பண்ணுற ரா மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கரண்ட்டாக வந்து 107 ரூபா 110 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. 1.5 கிலோ வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மினிமம் 150 ரூபா தேவைப்படுது 1 கிலோக்கு. கோகனட் கொப்பரா ரா மெட்டீரியல் சொல்கிறேன் நான். மேக்கிங் காஸ்ட்னு பார்க்குறப்போ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்குறதாகட்டும், வேஜஸ் கொடுக்குறதாகட்டும், லேபர்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வேஜஸ் வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸு, அந்த கோகனட் ஆயில் மேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணி கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவீங்க இல்லையா, அதோட டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு ஒரு 20 ரூபா வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. சுத்தமாக உங்களுக்கு வந்து 170 ரூபா ஆச்சுங்க. 170 ரூபா ஆகிறப்ப செல்லிங் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் 1 லிட்டர் கோகனட் ஆயில் நல்ல பியூரான கோகனட் ஆயில் எந்த ஒரு கலப்படம் இல்லாதது மினிமம் 300 350 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் வேணா உங்கள் லோக்கல் ஏரியாவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் வந்து மினிமம் 1 லிட்டருக்கு வந்து 150 ரூபாயிலிருந்து 150 ரூபா வருதுங்க. ஸோ மந்த்லி டெய்லியுமே ஒரு 15 கிலோ 15 லிட்டர் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க கோகனட் ஆயில் பார்க்குறப்போ 1 லிட்டருக்கு 150 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா 68,000 ரூபா கண்டிப்பாக மந்த்லிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுங்க. கோகனட் ஆயில் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வரும், கண்டிப்பாக வேஸ்டேஜ் வந்து வருங்க. புண்ணாக்கு வந்து 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. ஒரு 10 kg வருது புண்ணாக்குன்னா டெய்லியுமே 400 ரூபா வந்து அதில் ப்ராஃபிட் ஆயிரும். 400 ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 12,000 ரூபா வரும் உங்களுக்கு வந்து. ஸோ 68,000 ப்ளஸ் ஒரு 12,000 போனீங்கன்னா மினிமம் ஒரு 80,000 ருபீஸ் கண்டிப்பாக வந்து இந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பற்றி அருமையான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பாய், see you, டாடா.